खाऊं, तू भी खा। नहीं, ये सब मेरे खाना नहीं, तुम लोगों के लिए होगा, जानवरों को मार के खाना। देखो कल इसके लिए बोलिए। चाहिए और कुछ? चलिए। समझा इसको, समझा बात करेंगे। क्या करेंगे तू? क्या करेंगे? बात करेंगे। இந்த வெஜிடேரியன் இந்த நான் வெஜிடேரியனுக்கு எப்பவுமே வந்து சண்டைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த நான் வெஜிடேரியனோட இந்த வெஜிடேரியன் இருக்காங்களா, இந்த வெஜிடேரியன் வந்து ஓவரா வந்து இந்த சவுண்டுகள் அதிகமா கொடுப்பாங்க. அடாடா நீங்க மிருகங்களை கொல்றீங்க, நீங்க மிருகங்களை கொண்டு சாப்பிட்டு உங்களோட வயிற்றெல்லாம் வந்து ஒரு குப்பை மேடா ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கதறலா இருக்கும். நான் வெஜிடேரியன் வந்து இந்த வெஜிடேரியனை போய் எந்த சீண்டலும் பண்ண மாட்டான், சும்மா வந்து கிண்டல் பண்ணலாம், ஆனா எந்த வித சீண்டலும் பண்ண மாட்டான், கோவப்பட மாட்டான். ஆனா இந்த வெஜிடேரியனா இருக்கிறவங்க வந்து இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடறவங்க வந்து ஏதோ வந்து ஆதிவாசி குடிகளை பாக்குற மாதிரி பாப்பாங்க. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. சயின்ஸ் படி நிரூபிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்த சொல்லும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் மட்டும் சொல்றேன். அமேசான் காடை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு சில செடிகளை வந்து எல்லா ஜீவராசிகளும் சாப்பிடறதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால காலப்போக்குல நாளாக அந்த செடி என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா தன்னோட குணத்தை மாத்த ஆரம்பிச்சு. அந்த குணத்தை மாத்திட்டு எந்த ஜீவராசியும் அந்த செடியை சாப்பிட முடியாத அளவுக்கு தன்னை மாத்திக்கிச்சு. இப்ப அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இது மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது. அதனால இந்த வெஜ் சாப்பிடறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ஜீவராசிக்கும் உயிர் இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கும் சரி, ஒவ்வொரு காய்கறிக்கும் சரி, எல்லாத்துக்குமே இங்க உயிர்கள் இருக்குது. எதுக்குமே உயிர் இல்லாத பொருளே இல்லை. ஏன்னா உயிர் இருக்கிறனாலதான் அது வளர்ச்சி அடையுது. இப்ப இந்த வெஜிடேரியன் இருக்காங்க, அவங்க கிட்ட கேக்குறேன், நீங்க சாப்பிடுற எந்த பொருளுமே உயிர் இல்லாததா? உணவுன்னு சொல்றது அவங்க தனிப்பட்ட விஷயம். அந்த தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடறேன், நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான் நான்வெஜ் சாப்பிடறேன், நீ வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது சொல்றேன், யாருக்குமே இங்க ரைட்ஸ் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு இந்த வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே வந்து நாங்க மட்டும் தான் பியூரானவங்க, இந்த நான்வெஜ் சாப்பிடறவங்க எல்லாமே கெட்டவங்க மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணாதீங்க. உணவுன்னு சொல்றது அவங்க சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்குள்ள யாருமே தலையிடாதீங்க.